ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவில் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி பார்க்க போறோம். சிவில்ன்ற நிறுவனம் 2000ஆம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனமாக பார்க்கப்படுது. இந்த நிறுவனம் உருவாகிறது முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சித்திக் கமிட்டி. ஆர்பிஐ சித்திக் கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் சிவில். ஆர்பிஐ ஏன் இதை பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கணும்னா வங்கியின் பாரா கடன் அதிகரிச்சிருந்தது. அதை ஏன் அப்படின்ட்டு ஆர்பிஐ ஒவ்வொரு வங்கியிலும் வங்கி சாரா நிறுவனங்களும் கேட்டுச்சு. கேட்கும்போது வாடிக்கையாளருக்கு ஒரே வாடிக்கையாளருக்கு பல முறை கடன் பல வங்கிகளிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வாடிக்கையாளரால் கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. இதனாலதான் வாரா கடன் அதிகரிக்குதுன்னு அப்போ இருந்த தரவை கொடுத்திருந்தாங்க ஆர்பிஐ. அதை தான் இந்த சித்திக் கமிட்டின்ற கமிட்டியில விசாரிச்சாங்க. இது மட்டும்தான் அவங்க பண்ணாங்களான்னா இல்லை, மேலும் பல தகவல்களே ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. இதை மெயினா ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாம வாரா கடன் வந்தா வங்கிகளுக்கு நஷ்டம் ஏற்படும். இது வரக்கூடாதுன்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் சிவில். இந்த சிவில்ன்ற நிறுவனம் என்ன வேலை இன்னைக்கு செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் அப்படின்ற மதிப்பெண்ணை வழங்குகிறது. இது ஒரு 3 இலக்க மதிப்பெண்ணாக இருக்கு. இது 300 900 என்ற மதிப்பெண்ணுக்குள் இருக்கும். 300 என்பது குறைந்தபட்சமாகும், 900 என்பது அதிகபட்சம். அதிகபட்சமா இருந்ததுன்னா அது நல்ல மதிப்பெண், நல்ல கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. கம்மியா இருந்ததுன்னா கம்மி, அவர் ஏதோ இடத்துல தவறு செய்திருக்கிறார், பணம் சரியான நேரத்துக்கு செலுத்தவில்லை, இல்ல அதிகப்படியான கடன் சுமையில் இருக்கிறார், இது போல பல காரணங்கள் காரணமாக அந்த கிரெடிட் ஸ்கோர் குறையும். அந்த கிரெடிட் ஸ்கோர் பத்தி எப்படி டிரைவ் பண்றாங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த சிவில் அமைப்புக்கு தகவல் எங்கிருந்து கிடைக்கிறது? வங்கிகள் மற்றும் வங்கி சாரா கடன் நிறுவனங்களிடமிருந்து இந்த தகவல் சிவிலுக்கு கிடைக்கும். என்ன மாதிரி தகவல் கிடைக்கும்? ஒரு வாடிக்கையாளர் என்னிடம் இவ்வளவு பணம் கடனாக பெற்றுள்ளார், இவ்வளவு பணம் என்னிடம் கடனுக்காக விண்ணப்பித்துள்ளார், இந்த மாதிரி தகவல்லாம் சிவில் இருக்கு. சரி, அவங்க கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சிவில் கிட்ட இருக்கும்? பேன் நம்பர், ஆதார் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், இன்கம் டாக்குமெண்ட்ஸ் சொல்லப்படுற சேலரி ஸ்லிப், ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ், அப்புறமா இருப்பிட சான்றிதழ், நீங்க இந்த விலாசத்தில் தான் இத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறீர்கள் இருப்பிட சான்றிதழ் முதல் கொண்டு சிவில் கிட்ட இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சிவிலுக்கு கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா வங்கிகளும் வங்கி சாராத கடன் நிறுவனங்கள் தான். ஆர்பிஐ சொன்னதுபடி நம்ம அப்படியே இந்த சிவில்கிட்ட கொடுத்துருவாங்க. சிவிலும் அதை அப்படியே கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி பத்திரமா வச்சிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு கிரெடிட் ஸ்கோர் கொடுக்கறது மட்டும்தான் சிவிலோட வேலை. இந்த கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஒரு வாடிக்கையாளரின் நம்பகத்தன்மையை வங்கிகளும் வங்கி இல்லாத கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை வச்சு அந்த வாடிக்கையாளருக்கு கடன் கொடுக்கலாம், இல்ல கடன் கொடுக்க வேண்டாம்ன்ற முடிவை வங்கிகள் எடுக்கிறாங்க. சரி, இப்போ வங்கிகள் இதை எப்படி கொடுப்பாங்க, எப்ப கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். நான் புதுசா ஒரு லோன் அப்ளை பண்றேன். அந்த லோனுக்காக நான் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். என்னோட பாஸ்போர்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், இன்கம் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இருப்பிட சான்றிதழ் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு லோன் அப்ளை கொடுத்த உடனே பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட ஒரு தகவலோட இப்படி ஒரு வாடிக்கையாளர் இருக்காரு, இவரை பத்தி தகவல் ஏதேனும் உங்களிடம் இருக்கான்னு சிவில்கிட்ட கேட்பாங்க. இருந்ததுன்னா சிவில் அதை பற்றிய தகவல்களை அப்டேட் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ்ல இருக்க எல்லா டீடைல்ஸையும் கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிட்டு இதுல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்குவாங்க. அவங்க கிட்ட இல்லாத தகவல் இருந்தா அதையும் அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வங்கிகளுக்கும் கடன் நிறுவனங்களும் கொடுப்பாங்க. அந்த தகவல் எதுவுமே இல்லைன்னா எங்க கிட்ட இந்த வாடிக்கையாளரை பத்தி எந்த தகவலுமே இல்லை, இதுக்கு முன்னாடி இவர் வங்கியிலோ இல்ல வங்கி சாரா நிறுவனங்களிலுமோ கடன் பெற்றிருக்க வாய்ப்பு இல்லைன்றதையும் வங்கிகளுக்கு இல்ல கடன் சாரா நிறுவனங்களுக்கு அறிவிச்சிருவாங்க சிவில். அது சிவில் நெகட்டிவ் இல்லைன்னா 0ன்னு வந்துச்சுன்னா அவர் இது வரைக்கும் கடன் பெறலைன்றத தெரிஞ்சுக்கலாம். இல்ல 300 900 ஒரு மதிப்பெண்குள்ள இருந்ததுன்னா அவர் கடன் வாங்கியிருக்கார், அவரோட மதிப்பெண் என்பதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க வங்கிகள்.
இதை வச்சுதான் இன்னைக்கு கடன் கொடுக்கவே வங்கிகள் செய்யறாங்க. இந்த சிபில்ன்ற நிறுவனம் நெய்னா உருவாக்குனதே வங்கிகள் ஒரு வங்கிக்கு இன்னொரு வங்கி கொடுத்திருக்க கடனை பத்தி தெரியணும், யாருக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்ற தகவல் தெரியணும். ஆனா ஒரு வங்கி இன்னொரு வங்கிக்கு நேரடியாக கொடுக்க முடியாது, ஏன்னா அது வணிக போட்டியின் காரணமாக ஒரு வங்கி இன்னொரு வங்கிக்கு தகவலை தராது. ஆனா சிபில்ன்ற நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறது காரணமாக ஒரு வங்கியில் கடன் பெற்ற நபர் இன்னொரு வங்கியில் கடனுக்காக அப்ளை பண்ணா அதை கொடுக்கலாமா வேண்டாமான்ற முடிவை இந்த சிபில் ஸ்கோரையும் அந்த வாடிக்கையாளரை வருமானத்தையும் வைத்து நிர்ணயிக்கக்கூடியது அந்த இரண்டாவது வங்கி. இதனால் வங்கியின் வாராக்கடன் குறையும் அப்படின்றதுக்காக உருவாக்கிட்டாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா வெளிநாடுகளில் இது போல இருக்கிற நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்கோரின் அடிப்படையில் வேலை வாய்ப்புக்கு கூட இதை பயன்படுத்துறாங்கன்னு தகவல் இருக்கு. ஆனா இந்தியாவில் இதுவரைக்கு வேலை வாய்ப்புக்காக சிபில் ஸ்கோர் செக் பண்ணல. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரெடிட் ஸ்கோர் கம்பெனியில சிபில் தான் முதல்ல வந்தது. சிபில் இல்லாம இன்னும் 3 கம்பெனி இருக்கு. ஈக்விஃபேக்ஸ், எக்ஸ்பீரியன், ஹை ஸ்கோர், ஹை மார்க், ஹை ஸ்கோர் இல்ல ஹை மார்க் அப்படின்ற 3 நிறுவனங்களும் இருக்கு. இந்த 3 நிறுவனங்களும் கிரெடிட் ஸ்கோர் தருது. ஆனா எல்லா வங்கிகளும் மற்றும் கடன் கொடுக்கும் நிறுவனங்களும் சிபில் ஸ்கோரை தான் மெயினா செக் பண்றாங்க. இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு நிறுவனத்துக்கு கூட சிபில் ஸ்கோர் கொடுக்குறாங்க. அதை சிபில் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த ரேங்கிங் 0ல இருந்து 10க்குள்ள இருக்கும். அது மதிப்பெண் வந்து அதை வச்சு அந்த நிறுவனத்தின் கடன் வாங்கியதையும் செலுத்தியதையும் வைத்து அதுக்கு ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. இப்போ இந்த சிபில் என்னெல்லாம் செய்யுது அப்படின்றது வாடிக்கையாளர்கள் பார்ப்போம். வாடிக்கையாளர் எந்தெந்த வங்கியில் எவ்வளவு கடன் பெற்றிருக்காங்க, எத்தனை கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க, அவர் வந்து கரெக்டா கெட்டின பணம் வங்கியில் சேர்ந்ததும் வங்கியில சேர்ந்ததை கரெக்டா சிபிலுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்றத இந்த வாடிக்கையாளர் தெரிஞ்சுக்கலாம். இது முதல் பயன் வாடிக்கையாளர். அடுத்த பயன் வாடிக்கையாளருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளருக்கு தெரியாமல் அவருடைய டாக்குமெண்ட்டை வச்சு வேற யாராவது லோன் வாங்கினாங்கனாலும் அந்த தகவலும் அந்த வாடிக்கையாளர் கண்டுபிடித்து விட முடியும். இவரோட பேரை யாராவது தப்பா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா, இவரோட பேர்ல கடன் வாங்கியிருக்காங்கன்னா இவருக்கு தெரியாம அதுவும் அந்த சிபில் ஸ்கோர்ல வந்துடும். அக்கௌண்ட் நம்பரு, எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சு, எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு இஎம்ஐ, எல்லா டீடைல்ஸும் அங்க வந்துடும். அவர் அதை வச்சு நான் வாங்கலன்னு சொல்லி சிபில் கிட்ட சொன்னா அந்த நிறுவனத்திற்கு அதற்கான ப்ராசஸிங் பண்ணி அதை அவர் வாங்கலைன்னா அதற்கான தக்க நடவடிக்கை சிபிலின் மூலமா எடுக்க முடியும். இதனால் வாடிக்கையாளரின் தகவல் திருட்டு தடுக்கப்படுகிறது. அப்புறம் வாடிக்கையாளருக்கு தங்கள் வட்டி விகிதத்தை குறைத்துக் கொள்ளும் உரிமம் அளிக்கப்படுகிறது. ஒரு வாடிக்கையாளர் நல்ல முறையில் கடன் வாங்கி அந்த கடனை அடைத்துக் கொண்டே வருகிறார் ஒவ்வொரு முறையும் என்றால் அந்த வாடிக்கையாளருக்கு வங்கிகள் குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கிறது. இதுக்கு உதாரணம், நான் ஒரு கார் லோன் வாங்குறேன். அந்த கார் லோனுக்கு 14% வட்டின்னு சொல்றாங்க, இல்ல 15% வட்டின்னு சொல்றாங்க. என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கு. அப்ப பல வங்கிகளும் பல வங்கி சாரா நிறுவனங்களும் எனக்கு கடன் கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்போ நான் இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு வங்கி கிட்ட எனக்கு நீங்க கொடுத்துருக்க வட்டி விகிதம் அதிகமா இருக்கு, நீங்க வட்டி விகிதத்தை குறைச்சிக்கணும் போது 9 to 10% வட்டி விகிதத்தில் உங்களுக்கு கார் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு, இதை பற்றிய தகவல் இருக்கும். கிரெடிட் கார்டில் நிறைய பணம் வச்சிருக்கீங்களா, இல்லை நிறைய செலவு பண்ணிட்டு அதை கட்ட முடியாமல் இருக்கீங்களா அப்படின்ற தகவலும் சிபில் கிட்ட இருக்கும். உங்களுக்கு நிறைய கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுவாங்க பேங்க்ல இருந்து. நீங்க நல்ல கிரெடிட் ஸ்கோர்ல இருக்கும்போது நிறைய லோன் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதனால நம்ம பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி வங்கி இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வாடிக்கையாளருக்கு இருக்கு. சரி, இந்த வங்கிகளுக்கும் கடன் நிறுவனங்களுக்கும் இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளுக்கு மற்றும் கடன் நிறுவனங்களுக்கு தங்கள் வாடிக்கையாளரின் நம்பகத்தன்மையை சிவில் உறுதிப்படுத்துகிறது. சிவில் ஸ்கோரின் மூலியமாக இந்த வாடிக்கையாளர் இத்தனை நிறுவனங்களுக்கு கடன் வாங்கியிருக்கார், இந்த தொகை வாங்கியிருக்கார், இதை கரெக்டா செலுத்திருந்தாருன்னா அவர் ஸ்கோர் நல்லா இருக்கும். அதை வச்சு வங்கி தெரிஞ்சுக்கணும் இவர் நல்ல வாடிக்கையாளர், இவருக்கு நாம் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு. இல்ல கம்மியா இருக்குன்னா அதை பொறுத்தே வங்கி கடன் ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கும். இதுதான் வங்கியில் கிடைக்கக்கூடிய நன்மை. இதை தவிர சிவில் வேற எந்த ஒரு வேலையும் செய்யாது. ஆனா சிவிலிடம் உங்களின் மொத்த விவரங்களும் பாதுகாப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஆர்பிஐயின் கீழ் இயங்குகிறது. இதுதான் சிவில் நிறுவனத்தோட வேலை. இன்னும் சிவில் ஸ்கோர் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.